இன்று ஒரு ஆணோ பெண்ணோ பார்த்து பார்த்து காதலிக்கின்றனர். அவ்வாறு பார்த்து பார்த்து வளர்த்த காதலில்தான் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தடைகள். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி அதனை திருமணம் வரை கொண்டு செல்வதற்கு மிகவும் கடினம். ஆனால் இங்கு தனது காதலை திருமணம் வரை கொண்டு சென்றவர்களுக்கு அதனை ஒரு செம்மையான வாழ்க்கையாக கொண்டு செல்வதற்கு ஏகப்பட்ட தடைகள். அதனால் நிகழ்ந்த கொடூரம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு நேரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை காவல் நிலையத்திற்கு அழைப்பு விடுத்த பொதுமக்கள் பெருந்துறை அருகே உள்ள கண்ணவேளைப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவரை பிடித்து வைத்துள்ளதாகவும் உடனடியாக வந்து விசாரிக்குமாறும் கோரினார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றது காவல்துறை. அங்கு பொதுமக்கள் ஒன்று கூடி 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவரை பிடித்து வைத்திருந்தனர். சாலையோரத்தில் விபத்துக்குள்ளான ஒரு இருசக்கர வாகனம், அதன் அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் மற்றும் அந்த பெண்ணின் தலையும் கிடந்தது. இதனை கண்ட காவல்துறையும் பொதுமக்களும் அதிர்ச்சிக்குள்ளாகினார்கள். இதையடுத்து அந்த பெண்ணின் உடலையும் தலையையும் கைப்பற்றிய காவல்துறை பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தது. அதில் அந்த பெண் கத்தியால் கழுத்தை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் கொலை செய்ய முற்படும் போது கத்தி அந்த பெண்ணின் காதையும் பதம் பார்த்துள்ளது. இதனையடுத்து அந்த வாலிபரை கைது செய்து அவனிடம் தனது விசாரணையை துவக்கியது காவல்துறை. அந்த விசாரணையில் வெளிவந்தது திடுக்கிடும் தகவல்கள் மற்றும் கொலைக்கான காரணம். அந்த கொடூரத்தின் காரணம் என்ன, அதில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள் என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். அந்த வாலிபரின் பெயர் முனியப்பன். கர்நாடக மாநிலம் சிவமோகா பகுதியை சேர்ந்தவர். அதே பகுதியை சேர்ந்த 19 வயது பெண் நிவேதா என்பவரை அவர் காதலித்துள்ளார். சில நாட்கள் பழக்கத்தில் நிவேதாவும் அவனை காதலிக்க துவங்கியுள்ளார். இதனையடுத்து இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். தாங்கள் காதலிப்பதை அவரவர் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். அவர்களது பிடிவாதம் அவர்களது பெற்றோரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தது. இதையடுத்து 6 மாதங்களுக்கு முன்பு பெற்றோர் நண்பர்கள் முன்னிலையில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது திருமணத்திற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள மேட்டுக்கடைக்கு குடிபெயர்ந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கினார்கள். முனியப்பன் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் கேஸ் நிறுவனத்தில் வேன் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். அவர் வேலை நிமித்தமாக அவ்வப்போது வெளியே சென்று விடுவாராம். வீட்டில் தனியாக இருக்கும் நிவேதாவிற்கு பல ஆண்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முதலில் இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளாத முனியப்பன் இது யதார்த்தமாக பழகுவதுதானே என்று நிவேதா மீது சந்தேகப்படவில்லை. காலப்போக்கில் நிவேதாவின் நடவடிக்கை சரியில்லை என்று அவனது சந்தேக பார்வை அவள் மீது படரத் துவங்கியது. சந்தேகம்தான் பிரச்சனையின் துவக்கமாக இருக்கிறது. அதுவும் திருமண உறவுக்குள் சந்தேகம் என்பது தீர்க்க முடியாத ஒரு நோயாக மாறிவிடுகிறது. இங்கும் முனியப்பனின் மனதில் சந்தேகம் என்னும் விதை முளைக்க நடந்தது என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். உச்ச நிலைக்கு சென்றதா கணவனின் சந்தேக பார்வை, அதன் விளைவா இந்த கொலை, உண்மையில் நடந்தது என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். தான் வீட்டில் இல்லாத நேரங்களில் சில ஆண் நண்பர்கள் தனது வீட்டிற்கு வந்து செல்வதையும் முனியப்பன் அறிந்துள்ளான். இந்த நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல வேலைக்கு சென்ற முனியப்பன் வேலைக்கு செல்ல மனமில்லாமல் வீடு திரும்பியுள்ளான். அப்போது ஒருவன் தனது வீட்டிலிருந்து வெளியே போவதையும் அவனை புன்னகையுடன் நிவேதா வழி அனுப்பி வைப்பதையும் கண்டுள்ளான் முனியப்பன். இதனால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் தகராறாக மாறியதாக கூறப்படுகிறது. இனி இந்த பகுதியில் இருந்தால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் என்று எண்ணிய முனியப்பன் மனைவி நிவேதாவுடன் வேறு பகுதிக்கு குடிபெயர எண்ணினான். இதனை முதலில் ஏற்க மறுத்த நிவேதா பின்னர் சமாதானமாகியுள்ளார். இதையடுத்து சம்பவத்தன்று மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர் இருவரும்.
அப்போது திடீரென அவர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. முனியப்பன் நிவேதாவிடம் தனக்கு அவள் ஆண் நண்பர்களிடம் பேசுவதும் பழகுவதும் பிடிக்கவில்லை என்றும் நீ இனி எந்த ஆணுடனும் பேசக்கூடாது என்றும் கூறியுள்ளான். அதற்கு நிவேதா, அது ஏன் விருப்பம், நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை என்று தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனது கணவனிடம் ஆவேசமாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனியப்பன் தான் தயாராக வைத்திருந்த கத்தியால் நிவேதாவின் கழுத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிவேதாவின் கழுத்தை துண்டித்து தனது வெறியை தீர்த்து கொண்டான் முனியப்பன். அதன் பின்னர் நிவேதாவின் உடலை துணியால் சுற்றி தனது இருசக்கர வாகனத்தின் பின்பக்கம் வைத்துக்கொண்டு அவளது தலையை ஒரு துணிப்பையில் தனது இருசக்கர வாகனத்தின் முன்பகுதியில் தொங்கவிட்டும் சென்றுள்ளான். காவல்துறையிடமிருந்து தப்பிக்க அருகில் உள்ள கீழ்பவானி கால்வாயில் வீசிவிடலாம் என்று எண்ணி நிவேதாவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளான். அப்போதுதான் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து பொதுமக்களிடம் சிக்கியுள்ளான் முனியப்பன். அதன் பின்னரே பொதுமக்கள் முனியப்பனை காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முனியப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. இந்த கொடூர கொலை சம்பவம் அங்குள்ளவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு சினிமாவை பார்க்குறனால அங்கே நடக்கிற சம்பவத்தை அப்படியே நம்ம ரியல் லைஃப்லையும் அப்ளை பண்ணலான்னு சில பேருக்கு யோசனை தோன்றது உண்டு. அது ஏன்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஜஸ்டிஃபைபிளாக இருந்துச்சுன்னா அது ஆழ் மனசில் பதியலாம். ஸோ அதே திருப்பியும் செய்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம இது வயது வித்தியாசம் இருக்கிறனால பேசுகிறோம். மற்றபடி அது இந்த கொலைக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் வயது வித்தியாசம் அதிகம் இருக்கும்போது ஒரு அஃபெக்ஷனும் ஒரு கேரும் ஜாஸ்தி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்க கேஸ்ல அது ரொம்ப பொசசிவ்னஸா மாறி இருந்திருக்கலாம். இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஓவர் பொசசிவா ஹஸ்பண்ட் இருந்தா, அதாவது நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிச்சாலும், இல்லை இக்னோர் பண்ணா, அதாவது அவங்கள கண்டுக்காம விட்டுட்டா, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் நான் உங்ககிட்ட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இக்னோர் பண்ணாலும் 2மே காரணமாக நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அவங்க 3வது நபரை தேடி போகிறாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்குது, அவங்களுக்கு மனசுக்கு இதமாக இருக்குன்னா இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறாங்க. அது அப்படியே படிப்படியாக ஒரு உறவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம அனுமானிக்கிறோம். ஸோ என்ன நடந்திருக்கும்னா, இது ஒரு நாளில் நடந்த பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. நிச்சயமாக மாதக்கணக்கோ வருஷக்கணக்கோ இருந்திருக்கும். அவங்களும் எப்படியா பேட்சப் பண்ணி போகலாம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பீரியடில் அது பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருந்திருக்கும். ஸோ ஒரு வாக்குவாதத்தில் நான் எப்போ பார்த்தாலும் நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி நீ எங்கே கொன்ற முடியுமா உன்னால் அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். அதில் ஒரு வெறியாய் நான் பண்ண மாட்டேன்னு நினச்சி அதை பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கூட கொலை நடந்திருக்கலாம். இல்லை தெரியாமல் அடிக்க போய் இம்பல்சிவாக ஒரு வெறியில் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து அது படக்கூடாத இடத்துல பட்டு இறந்து போய் அதுக்கப்புறமா அந்த வெறியில் கை காலை வெட்டி இருக்கலாம். ஸோ இது எப்படி நடந்திருக்குன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். பட் அனுமானம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிலர் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவ ரொம்ப நாளாக நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, இல்லாட்டி இவ புதுசாக ஒரு பிளான் வச்சுருக்கா, புதுசாக ஒரு அஃபேர் வச்சுருக்கா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி இந்த நாளில் அவளுக்கு சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லாததும், ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே தேங்கி இருந்த ஒரு குரோதமும் ஒரு விரோதம் இருந்திருக்கு. அவங்க ஒரு பரஸ்பரமாக 2 பேரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்டர் அவங்க டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிருக்கலாம். பட் சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொசைட்டியில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, எப்பவும் சேர்ந்து வாழ்னே தான் சொல்லுவோமே, அவங்க 2 பேருக்கும் ஒத்து வருதான்றதை நம்ம பார்க்குறது இல்லை. ஒத்து வராமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க பிரிஞ்சு வாழ்றதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. 2 பேருமே டீசெண்டாக பிரிஞ்சிருக்கலாம். பட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்காக அந்த சேர்ந்து வாழணுன்ற முயற்சி எடுக்கும்போது 2 பேருக்கும் ஒத்து வராதப்போ இந்த மாதிரி முடிவுகளில் போய் விடுறது வழக்கமாக நடந்துட்டுருக்கு. காதல் என்ற புனிதம் இன்று காமம் என்ற இச்சையால் கலங்கப்பட்டு கிடக்கிறது. அதனால் எழும் சந்தேகம், பிரச்சனை, வாக்குவாதம், கோபம், அதன் முடிவாக கொலை. என்னதான் உயிரை கொடுத்து காதலித்தாலும் ஆணோ பெண்ணோ தன்னுடைய பாலியல் இச்சையாலும் வக்கிர புத்தியாலும் தடம் மாறி போய்விடுவதே வருத்தத்திற்குரியது. மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம் மூலம்
சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கிறேன். இது குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சோலமன்.